மிஷ்கின் அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவர் வந்து லைக் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு, ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்கிறாரு. அண்டு பிசாசு 2 அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, அது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியும் வேதனையும் தந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் எக்ஸாம்பிளாக அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறாருன்னா, நான் கெட்ட வார்த்தை பேசினேன் அப்படின்றதுக்காக என்ன நிறைய பேர் திட்டுறீங்களே, நிறைய பேர் படங்களில் அது மிக முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க, படங்களோட டைட்டிலில் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அது எதுக்குமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்களே, என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்ற அந்த பாயிண்ட் வைக்கிறாரு. அவர் சொல்கிற விஷயம் சரி, ஆனால் நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்றதுக்காக இன்னொருத்தனும் தப்பு பண்ணணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. நம்ம என்ன பண்ணணும், அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும், இல்லை அந்த தப்பு பண்ணுறவங்கள எதிர்த்து கேட்கலாம். அது ரெண்டு விஷயமே தப்பு கிடையாது. ஆனால் அவன் தப்பு பண்ணுறான்றதுக்காக நம்மளும் தப்பு பண்ணுறன்றது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும். அவர் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை பேசியிருக்க வேணாமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அண்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொன்னேன், என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நான் ஒரு கதையை சொல்கிறேன், அது படமாகவும் மாறி மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் சேனலுக்கு வந்து தொடர்ந்து அந்த படத்தை போட்டு பயங்கரமாக பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய பேரை கூட நான் சொன்னதில்லை அப்படின்றாரு. அந்த ஒரு டைரக்டர் யார், அந்த ஒரு ஆள் யார் அப்படின்றது தொடர்ந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. யாராக இருக்குமோ, இந்த டேரக்டராக இருக்குமா, இந்த டேரக்டராக இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்கள் அடிபடுது.